يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் ஈந்தவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றுவார்களாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தொடர்ச்சியாக நபி தோழர்களின் வரலாறு என்ற தலைப்புல 4வது நாளாக நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு தகவல், பலமுறை நினைத்த ஒரு தகவல். பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அவர்களுடைய துன்பங்களை சொல்லி முடிக்க முடியாது. நூற்றுக்கணக்கான மக்கள் கடும் சிரமங்களை, கடும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல, ரமலானுடைய நாட்கள்ல நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், அல் முஸ்லிமு கஜஸதி ரஜுலின் வாஹித். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன்.
ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஒரே ஒரு உடலை போன்றவர்கள், ஒரே ஒரு உடலை போன்றவர்கள். நம்முடைய காலில் ஒரு முள் குத்தினால் நம்முடைய கை ஓடி போய் அந்த காலை பிடிக்க ஆரம்பிச்சு, நம்முடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சு. காலில் தான் முள் குத்துது, காலுக்கு தானே வலிக்குது அப்படின்னு நாம் நிற்க மாட்டோம். அது மாதிரி பலஸ்தீனத்தில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும், ஒரு குழந்தைக்கு சிரமம் ஏற்பட்டாலும் நம்முடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வர வேண்டும். அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். இந்த குறிப்பாக இந்த ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ்விடத்துல அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதே போன்று அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பேரை குறிப்பிட்டு கூட செய்யலாம். ஒவ்வொரு அநியாயக்காரர்களை, அநியாயம் செய்தவர்கள், அநியாயத்துக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் ஒருவரை கூட யா அல்லாஹ் நீ விட்டு விடாதே, அவர்களை கடுமையாக பிடிப்பாயாக என்று நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்ற நினைவு கூறியவனாக உரைக்குள் செல்கிறேன். நேற்றைய தினம் சில விஷயங்களை பேச முடியல, நேரம் குறைவாக இருந்ததன் காரணமாக இன்னைக்கு அதை சற்று விளக்கமாக பல தகவல்கள், பல முக்கியமான நிகழ்வுகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் குறிப்பிடுகிறோம். அதில் சில நபர்கள், அதாவது சில விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா, நீங்கள் பேசக்கூடியத அந்த ஆதாரபூர்வமான அந்த செய்தியினுடைய நம்பரை சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கோட்டை இருக்கிறது அப்படின்னு நாம் பேசியிருந்தோம். நபிகள் நாயகம் அவர்கள் கனவு கண்டார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கோட்டை கட்டப்படுது. அது புகாரில 3242வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட ஆடை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நீளமா ஆடைகள் கொடுக்கப்பட்டுச்சு. சில பேர் மார்பளவு ஆடை அணிந்தார்கள், சில பேர் ரொம்ப நீளமாக. அதுல உமர் அவர்கள் தரையில இழுபடக்கூடிய அளவிற்கு ஆடைகள் அணிந்திருந்தார்கள். அது என்னவென்றால் தீன், மார்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது புகாரில 23வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் அவருடைய கனவுல பால் குடித்தார்கள். பால் வயிறு நிரம்பியதற்கு பிறகு நகக்கண்ணிலிருந்து அந்த பால் வெளியேறியது. அதை நான் உமர் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் அவர்களும் அந்த பாலை பருகினார்கள். அது இல்மு, கல்வி, அறிவு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது புகாரில 7006வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸ்கள்ல ஏராளமான மிகவும் ஆதாரப்பூர்வமான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதாவது புகாரி ஹதீஸ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கிறது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. இந்த தூதர் மனோ இச்சையின்படி பேச மாட்டார். இந்த தூதர் சொல்வது எல்லாமே வஹி. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அது இறைவனுடைய இறை செய்தி என்பதை நாம் நினைவில் வைத்தவர்களாக அடுத்த விஷயத்தின் பக்கம், உரையின் பக்கம் நாம் செல்கிறோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆண்களுக்கு ஒரு 6 கேள்வி, பெண்களுக்கு ஒரு 6 கேள்வி கேட்கலாம். நேற்றை கேள்வி கேட்கல, அதனால கொஞ்சம் கவனமாக உரையை கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த தன்னுடைய கனவுல இன்னொரு முறை கனவில் காண்கிறார்கள். இது எவ்வளவு சிறப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க பாருங்க. கனவுல் காண்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் வளமையாக நான் ஒரு கனவு கண்டேன். கனவுல ஒரு கிணறு காட்டப்படுகிறது. கிணற்றிலிருந்து தண்ணீரை நான் தண்ணீரை இறைத்து வெளியாக்கி கொண்டு இருந்தேன். அல்லாஹ் நாடிய அளவிற்கு தண்ணீரை நான் வெளியாக்கினேன். அதற்கு பிறகு நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வாளியை கொடுத்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இறைத்தார்கள், ஓரிரு வாளிகள் இறைத்தார்கள். அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த வாளியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அபூபக்கர் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைத்தார்கள் தண்ணீரை வாளியில அள்ளி இறைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஒட்டக கூட்டம் வருகிறது. ஒட்டக கூட்டத்தில் உள்ள அந்த மக்கள் எல்லாம் தண்ணீரை அருந்துகிறார்கள், இன்னும் இறைக்கிறாங்க. ஒட்டகங்கள் எல்லாம் வயிறு நிரம்புகிறது, இன்னும் இறைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன செய்து இந்த விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் தண்ணி இறைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வாரி தான் இறைச்சாங்க, சோர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடுத்து மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்ட கூட்டம் நிரம்பக்கூடிய வயல் நிரம்பக்கூடிய அளவுக்கு தண்ணீரை இறைத்தார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் முடிகிறது. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஆட்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்தார்கள், பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1.5 அல்லது 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலம் அரா அபுகரியா மினன் நாஸ், இது மாதிரியான ஒரு அபூர்வ மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார். அபூர்வ மனிதர், அபூர்வ தலைவர் என்று ரசூலுல்லாஹ்வால் வாழக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஏராளமான சிறப்புக்குரிய ஒரு மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் உமர் அவர்களை புகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 3655வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல நாங்கள் இவர்களை எல்லாம் சிறப்பு வாய்ந்த மனிதர்களாக நினைத்து வந்தோம். ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சிறப்பு வாய்ந்த மனிதர், அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பு வாய்ந்த மனிதர், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பு வாய்ந்த மனிதராக ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே இரண்டாவது இடம் யாருக்கு? அபூபக்கர், இரண்டாவது இடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம யோசிக்கலாம், சிந்திச்சு பாருங்களேன். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய லிஸ்ட்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடையாது. முதல் லிஸ்ட்ல அபூபக்கர் இருந்தார்கள். ஆனா முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஒரு 7 பேரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படியான நபித்தோழர்களுடைய லிஸ்ட்ல யார் இல்ல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நபிகளாருடைய வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல ஏராளமான நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், இன்னும் பிற சிறப்பு வாய்ந்த பல நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆனாலும் நபித்தோழர்கள் சொல்றாங்க, நாங்கள் சிறப்புக்குரியவராக முதல்ல அபூபக்கரை பார்த்தோம், அதற்கு பிறகு உமரை பார்த்தோம். அந்த குறுகிய காலத்துல அவருக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டார். எப்படிப்பட்ட இடம்? எதனால் கிடைத்தது அந்த இடம்? இறையச்சம், நேர்மை, நீதி, வீரம், பணிவு எல்லாம் உமர் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இறை அச்சம் நிரம்பி இருந்தது. மக்களோடு எப்படி பழகினார் வரலாறுகள்ல நம்மால் பார்க்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்துகிறாங்க, பயான் மிம்பர்ல உரை நிகழ்த்துறாங்க. 2 கோட்டு போட்டுட்டு உரை நிகழ்த்துறாங்க, பயான் உரை நிகழ்த்துறாங்க. 2 கோட்டு போட்டு உரை நிகழ்த்துறாங்க. அந்த ஊர்ல கனிமத்து பொருளாக, போர் செல்வமாக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோட்டு கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் கோட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு மனிதர் அந்த மிம்பர்லயே உமர் அவர்கள்ட்ட எந்திரிச்சு கேட்கிறாரு, உமர் அவர்களே, அது எப்படி உங்களுக்கு 2 கோட்டு? யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மனிதர். ஒரு ஜனாதிபதி, நம்முடைய ஆட்சியாளர்களை எடுத்துக்கிட்டா சிரிப்பு தான் வரும். போகக்கூடிய விமானம் 8000 கோடி, போகக்கூடிய நம்முடைய பிரதமர் போகக்கூடிய விமானத்தினுடைய மதிப்பு 8000 கோடி, அணியக்கூடிய ஆடையின் மதிப்பு 10 லட்சம். ஒரு நாள் அவரை பாதுகாப்பதற்கு 1.5 கோடி ஒரு நாள் பாதுகாப்பதற்கு. நம்முடைய ஆட்சியாளர்களுடைய நிலைமை இப்படி 2 கோட்டு போட்டிருக்கிறாரு. சாதாரண ஒரு குடிமகன் எந்திரிச்சு கேட்கிறான், உமரை, அது எப்படி நீங்க 2 கோட்டு போட்டிருக்கீங்க? நீங்க எப்படி 2 கோட்டு போட்டிருக்கீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு 1 கோட்டு தான் கொடுக்கப்பட்டுச்சு. என் மகன் அப்துல்லா கொடுத்த கோட்டு நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அவர்கள் பதில் சொன்னார்கள். அந்த மக்களை எந்த அளவிற்கு ஒரு தவறு செய்த எந்திரிச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பணிவு அவர்களிடத்துல இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள், தன்னுடைய சமுதாய மக்கள் தவறு செய்தா கண்டிக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல பள்ளிவாசல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துறாங்க. தாயிஃப்ல இருந்து சில 2 நபர்கள் வர்றாங்க, பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சப்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. தொழுகை முடித்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, நீங்க யார், எங்க இருந்து வர்றீங்க? நாங்க வெளியூர்ல இருந்து வர்றோம், உள்ளூர் வாசி கிடையாது, தாயிஃப்ல இருந்து வர்றோம். நீங்க தொழுதாச்சா? ஆமா, நாங்க ஜம்மு கசப் பண்ணிட்டோம், சேர்த்து தொழுதுட்டோம், சுருக்கி தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் பேசிட்டு இருக்கீங்க?
ஏன் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பள்ளிவாசல்ல ஏன் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறீங்க? தொழுகை நடக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு இது முக்கியத்துவமான ஒரு விஷயம்னா, ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் பக்கத்தில் இருப்பவர் குர்ஆன் ஓதுறான்னு வைங்க, சப்தம் போட்டு ஓதக்கூடாது. இப்படி குர்ஆனை சப்தமா ஓதலாம். ஆனா ஒருவர் தொழுகிறார் என்றால் இன்னமா யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவர் தன்னுடைய இறைவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீ சப்தம் போட்டு குர்ஆனை கூட ஓதக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன பள்ளிவாசல் இருந்து சத்தம் போடுறாங்க, ஜமாத் நடந்துட்டு இருக்கோம், அவங்க பாட்டு வீட்டுல சத்தம் போடுற மாதிரி, சந்தையில சத்தம் போடுற மாதிரி போடக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும். அது மாதிரி அவர் சத்தம் போடுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், நீ மட்டும் மக்கா வாசியம் மதீனா வாசியம் இருந்துதான் வையன், பள்ளிவாசலுடைய தூண்ல கெட்டி போட்டு தோலை உரிச்சிருப்பேன்டாங்க. நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உமர் அவர்கள் இருந்திருந்தா பல தோல்கள் உரிச்சிருப்பாங்க. அப்போ நாம் இந்த விஷயத்துல பள்ளிவாசலுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயம், பள்ளிவாசல மலக்குமார்கள் நிரம்பி இருக்கிறாங்க. அதுல நாம் கவனம். இப்படி மக்கள் தவறு செய்தால் அதை கண்டிக்கிறாங்க. இப்படி இன்னொரு சந்தர்ப்பத்துல, இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவர்கள், அதாவது எங்களில் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலகட்டத்திலே, அதற்கு பிறகு உமர் அவர்கள், அதற்கு பிறகு உஸ்மான் அவர்கள், இப்படி நாங்க பேசி வந்தோம் அப்படின்னு நபி தோழர்கள் சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. தாமதமா வர்றாங்க. தாமதம்னா பயான் நிகழ்த்தக்கூடிய நேரத்துல வர்றாங்க. அதாவது பயான் இமாம் உரையாற்ற ஆரம்பித்து விட்டால் மலக்குமார்கள் தன்னுடைய ஏடுகளை சுருட்டி விடுவார்கள். அதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல உமர் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க, உஸ்மான் அவர்கள் கொஞ்சம் தாமதமா வர்றாங்க. அந்த நேரத்தில் அப்படியே கேட்கிறாங்க, அந்த இடத்துல வச்சு கேட்கிறாங்க, உரை நிகழ்த்தக்கூடிய இடத்துல கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே ஏன் பள்ளிக்கு தாமதம் வர்றீங்க? நேரமா வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? வார்த்தை எப்படி போடுறாங்க பாருங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படியா வர்றீங்க? அப்படி கேட்கல, நேரமா வர வேண்டும் என்பது, அதாவது உமர் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் மக்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு நாள் தாமதம் வர்றாங்க, நேரமா வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? எனக்கு சில அலுவல் காரணமாக வழக்கமா சரியா வந்துருவேன், வழக்கமா சரியா வந்துடுறேன், இன்னைக்கு ஏதோ அலுவல் காரணமாக சிரமம், ஏதோ ஒரு வேலை காரணனால தாமதமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாமதமாகி விட்டதா? அவங்க அன்னைக்கு குளிக்காம வந்துடுறாங்க. குளிப்பதை போன்று அடையாளம் தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு. அதாவது அடுத்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரு தவறு செய்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு தவறு செய்தால் அப்படி பின்னாடி போய் அவர் அப்படியா இப்படியா நம்ம பேசுவோம். உமர் அவர்கள் தன்னை சார்ந்த மக்கள் தவறு செய்யக்கூடாது, தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நேரடியா பேசினார்கள், திருத்தினார்கள் என்பது வரலாறுகள்ல ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஏராளமான சம்பவங்கள்ல, நினைவுகள், வரலாறுகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகிய ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. இறை அச்சம் சம்பந்தமாக ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பயணம் மேற்கொண்டு போறாங்க, பயணத்துல போறாங்க, நடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்துல சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் ஓதப்படுகிறது. தூர் அப்படின்னு ஓதக்கூடிய அந்த வசனத்துல ஒரு வசனம் வருகிறது, இன்ன அதாப ரப்பிக லவாக்கிய, நிச்சயமாக உம்முடைய இறைவனுடைய வேதனை அது நிகழக்கூடியதுதான். இந்த வசனத்தை கேட்கிறாங்க. வசனத்தை கேட்ட உடனே அழுகிறார்கள், அழுது நோயே வந்து விடுகிறது. எப்படி அழுது நோயே வரக்கூடிய அளவுக்கு அந்த இறையச்சம். யோசித்து பாருங்க. உமர் அவர்கள் சொல்வார்கள், சூரத்துல் பக்ராவை நாம் மனப்பாடம் பண்ண எப்படி தெரியுமா? 10 வருடங்கள் மனப்பாடம் பண்ண, 1-2 நாள் இல்ல. மதரசா மாணவர்களுக்கு தெரியும், ஹிஃப்ல் பண்ண போகக்கூடிய மாணவர்கள் 3 வருஷத்துல முழு குர்ஆன் முடிச்சிருவாங்க. பெரும்பாலானவர்கள் 30 ஜுசுவை 3 வருஷத்துல முடிச்சிருவாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு பக்கரானா ஏறக்குறைய 2-2.25 ஜுசு அல்லது 2 ஜுசுக்குள்ளாடி இருக்கு. இதை 10 வருடங்கள் மனப்பாடம் செய்யறாங்க. ஏன் மனப்பாடம் செய்ய தெரியுமா? ஒரு வசனத்தை படித்து விட்டால் அதை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த வருஷத்துக்கு போக மாட்டேன். பெரும்பாலான நபித்தோளுடைய வரலாறு இப்படிதான். எப்படின்னா, குர்ஆன் வசனத்தை படிப்பார்கள், படித்தால் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி விட்டு அதற்கு அடுத்த வசனத்தை படிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள்.
அப்ப இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அந்த இறை அச்சத்தை முன்மாதிரியாக இருந்தார்கள், முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை தாங்களே பலமுறை பேசிக் கொள்வார்கள், கேட்டுக்கொள்வார்கள். என்ன கேட்பாங்க? மாதா தக்கூலு ரப்புக்க யா உமர், மாதா தக்கூலு ரப்புக்க வதன் யா உமர். உமரே, நாளை மறுமை நாள்ல உன்னுடைய இறைவன்ட்ட உன்னை பத்தி விசாரிப்பானே, அந்த நீ என்ன சொல்லுவா? எப்ப பாருங்க எப்படி அந்த இறை அச்சம். சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டவர், நேற்று அந்த சிறப்பு எல்லாம் பேசணும். அப்பற்பட்ட உமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வார்கள், மாதா தக்கூலு ரப்புக்க வதன் யா உமர். உமரே, உன்னுடைய இறைவன்ட்ட நாளைக்கு நீ என்ன சொல்லிக்குவா? உன்னை கேட்பானே, விசாரிப்பானே, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லிக்குவா என்று தன்னே தானே ஒவ்வொரு முறையிலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் கேட்கக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு சம்பவம், இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த சபையில பனு தமீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சேர்ந்த, கோத்திரத்தை சேர்ந்த சில மக்கள் வர்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சில தலைவர்களை நியமிங்க, எங்களுக்காக சில தலைவர்களை நியமிங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த மனிதரை தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எப்பொழுதுமே அபூபக்கர் அவர்கள் சொல்றதுக்கு உமர் அவர்கள் வேற மாதிரி கருத்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த அப்படி இருக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, இல்ல, இன்னொரு மனிதரை நீங்க நியமிக்கலாம். உடனே அபூபக்கர் அவர்கள் சொல்றாங்க, நான் எப்பொழுது எதை சொல்றேனோ அதுக்கு நேர் எதிராக தான் நீங்க சொல்லுவீங்களா? எப்போ நான் எதை சொல்றேனோ அதுக்கு நேர் எதிராக தான் நீங்கள் சொல்லுவீர்களா? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அப்படி எல்லாம் என் நோக்கம் கிடையாது, எனக்கு இவர் சரின்னு பட்டுருச்சு, அதனால சொல்றேன். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சபையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில சப்தம் அப்படி உயர்ந்திருது, சப்தம் உயர்த்துகிறார்கள். அது பேச்சுவார்த்தையில அவர்கள் அறியாமலேயே அப்படியே சப்தம் உயர்ந்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி கஜஹரி பஅலிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய சப்தத்தை நபிகளாருடைய சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்கள் உயர்த்தினால் நீங்கள் அறியாத விதத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய நன்மைகளை அழித்து விடுவான் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குறான். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நமக்கு நாமே ஒவ்வொரு ஆளுக்கும் மாறி மாறி பேசணும்ல, இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நாம் சப்தம் போட்டு பேசக்கூடாது. அப்படி பேசுற என்ன ஆகும்? அந்த அமாலுக்கும், உங்களுடைய நல்ல அமல்கள் அழிந்து விடும். அன்துல்லா தஷ்குரூன், அறியாத விதத்துல அழிஞ்சு போயிடும். ஷிர்க் வச்சாதான் அறியாத விதத்துல அழிஞ்சு போகும். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பேசினாலே அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ்க்கு என்ற ஒரு சிறப்பு அது. இதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்டதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்பாங்க, உமரே என்ன சொன்னீங்க, உமரே என்ன சொன்னீங்க? அந்த அளவிற்கு மிகவும் மென்மையாக ரொம்ப சத்தத்தை குறைத்து ரசூலுல்லாஹ்விடத்துல பேசுவார்கள் என்று ஹதீஸ்ல ஒரு குர்ஆனுடைய வசனம் சொல்லப்பட்டா எப்படி தன்னை உடனே மாத்திக்கிறாங்க. ஒரு குர்ஆனுடைய வசனம் சொல்லப்பட்டால் எப்படி அழுது நடுங்குகிறார்கள். இந்த விஷயம்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற எத்தனையோ நபித்தோழர்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு, நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏறா நேரத்தையே பேசியிருந்தோம். அவ்வளவு சிறப்புகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். கடைசியா மரண தருவாயில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது ஏற்கனவே நேரத்தையும் பார்த்திருந்தோம், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாங்க, நான் ஷஹீத் ஆகணும்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. மதீனாவிலே ஷஹீத் ஆகணும்னு கேட்கிறாங்க. ஒரு மஜூசியான ஒருவர், அதாவது காஃபிரான ஒரு மனிதர் தன்னுடைய கத்தியில, விஷம் தடவப்பட்ட கத்தியில உமர் அவர்களை குத்துறான். ஃபஜர் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல குத்துறான். அவர்கள் அப்படியே யார் என்ன குத்துனது கேட்கிறாங்க. உடனே ஒரு மஜூசி அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லீம் என்ன கொல்லலையே, என்ன குத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அடுத்த சில நேரத்துல கொஞ்ச நாட்கள்ல உமர் அவர்கள் மரணிக்கிறாங்க. அந்த நேரத்துல தன்னை அடக்கம் செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முஹாத்துல் முஃமினீன் அவர்களிடத்துல உமர் அவர்கள் தன்னுடைய மகனை அனுப்பி விடுறாங்க. எதுக்கு? என்னை அந்த 2 தோழர்களோடு அவர்கள் அடங்கப்பட்ட இடத்துல நடக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி தருவீர்களா? எப்படி?
அமீருல் முஃமினீன் அவர் எப்படி சொல்லுறாங்கன்னா, உமர் அவர்கள் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் முஃமின்களுடைய தலைவர் பெர்மிஷன் கேட்டாருன்னு கேட்காதீங்க. உமர் கேட்கிறாரு, இப்படி அவர் மரணப்படுக்கையில இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரசூலுல்லாஹி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தானும் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. நீங்க அனுமதி கொடுக்கிறீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்டோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதிக்கிறாங்க. நான் ஏற்றுக்கொள்றேன், அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும், நான் மரணித்தால் என்னை கஃனிட்டு என்னுடைய ஜனாசாவை தொழுகை நடத்தி விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல திருப்பி ஒருத்தோட கேட்கும். அடக்கம் செய்து ஜனாசா தொழுகை முடிஞ்சிருச்சு, அந்த ஜனாசாவை வைத்து விட்டு மீண்டும் போய் பெர்மிஷன் கேட்கணும். எப்படி கேட்கணும்? உமர் கேட்கிறாங்க, என்ன அந்த தோழருடைய இடத்துல அருகில் அடக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா? மீண்டும் நீங்கள் கேட்கணும். அனுமதி தந்தால் அடக்கம் செய்யுங்க, இல்லாட்டி ஜன்னத்துல் பாக்கி மற்ற நபி தோழர்களை அடக்கம் செய்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிருங்க. அப்ப அந்த அளவிற்கு அடுத்து ஒரு பணிவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இருந்துச்சு. பல நபித்தோழர்கள் அழுதார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும், உமரே அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், நீங்கள் மிகச்சிறந்த மனிதரா இருந்தீங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் இப்படிதான் நாங்கள் பார்த்து வந்தோம். அபூபக்கருக்கு அடுத்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உமர் அவர்களே அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். ஏன் தெரியுமா, நான் அதிகமான முறை நபிகளாருடைய வாயில் இருந்து ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? தஹத்து அன வ உமர, அன வ அபூபக்கர வ உமர, தஹல்து அன வ அபூபக்கர வ உமர, ஹரஜ்து அன வ அபூபக்கர வ உமர. நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் அந்த இடத்தில் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் அங்கிருந்து வெளியேறினோம். எல்லா இடத்துல எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருப்பி திருப்பி எப்படி சொல்றாங்க, அதிகமா எப்படி சொல்றாங்க, நானும் என்னுடைய நெருங்கிய தோழர் இந்த உமர் என்பதற்கு ரசூலுல்லாஹ் அதிகமா எப்படி சொல்றாங்க, நானும் அபூபக்கரும் போனோம், நானும் அபூபக்கரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாளை மறுமையிலும் நீங்கள் அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பணிவோடு வீரத்தோடு இரையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தியை கூறி நிறைவு பகுதிக்கு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாம் தேசத்தை, சாம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் பல நாடுகள் சுற்றியதான் சாம் தேசம் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் உமர் அவர்களுடைய கையில தான் சாவியை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. உமர் அவர்கள் கலீஃபாவா இருக்கிறாங்க, மதீனாவில இருக்கிறாங்க. இந்த சாம் தேசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா யமன்ல எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்களே, அந்த யமனுக்கெல்லாம் ஏறக்கூடிய 2000 கிலோமீட்டர் தூரம். அவர் வந்தால்தான் அவருடைய கையில தான் இந்த சாவியை கொடுப்பேன்னு சொல்றாங்க. சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு அமீருல் முஃமினீன் முஃமின்களுடைய தலைவர் அவங்க எல்லாம் நினைச்சுட்டாங்க, பெரிய படை தளபதிகள் பெரிய மக்களோடு வர்றாங்க. ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு அடிமை, 2 பேரையும் அழைச்சிட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். பாதி நேரம் ஒட்டகத்துக்கு மேல நீ இருக்கணும். அந்த அடிமை தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றாங்க, எப்படி பாதி நேரம் ஒட்டகத்துக்கு மேல நீ, கீழே நான், அடுத்து கீழே நீ, ஒவ்வொரு ஷிஃப்ட் மாறி மாறி நாம் பயணம் செய்ய வேண்டும். அங்க 2000 கிலோமீட்டர் பயணம். அங்க போறாங்க. போகக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்பதற்கு பெரிய ஜனாதிபதி வருகிறார். அந்த மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. உள்ள என்றாகக்கூடிய நேரத்துல அந்த உதவியாளர் மேல யாரையும் உட்கார்ந்திருக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் இவர்தான் அமீருல் முஃமினீன் அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போறாங்க. அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா இருக்கிறாங்க. கவர்னராக நியமித்தவர் தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு மிக சிறப்பான ஒரு நபித்தோழர், அதை பின்னாடி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த உபைதா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவர்கள்ட்ட வர்றாங்க. அமீருல் முஃமினீன், என்ன நீங்க இந்த மக்கள் எல்லாம் ஒரு ஜனாதிபதியை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய உதவியாளர் மேல உட்கார வச்சிருக்கீங்களா? அடுத்து கேட்கிறாங்க, உங்க ஆடை என்ன இப்படி இருக்குது? ஏறக்குறைய 18 தையல்கள் போட்டப்பட்டிருந்துச்சா அவங்களுடைய ஆடையில. சிந்திச்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதி 18 தையல்கள், வேற ஆடை இல்லையா? இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அபு உபைதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு அமீன், ஒரு நம்பிக்கைக்குரியவர், ஒரு பொறுப்பாளி, அவர்தான் இந்த அபு உபைதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க.
அதனால நான் உங்களை சும்மா விட்டுட்டேன். இல்லாட்டி வேற யாராவது இருந்திருந்தால் இந்த சமுதாயத்துக்கே ஒரு பாடம் நடத்தி இருப்பேன். நமக்கு கண்ணியம் என்பது இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறது. ஆடையை வச்சு அல்ல. இவர்களுக்காக என் ஆடையை மாத்தணுமா, இவர்களுக்காக என்னுடைய நடையை மாற்றிக் கொள்ள வேண்டுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். எப்படிப்பட்ட ஒரு பணிவு அவர்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ்வும் நபி அபூபக்கர் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் அவர்கள் ஏன் அழுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த பத்ர் போர்க்களத்துல பத்ர் போர்க்களத்துல பிடிப்பட்ட கைதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்றாங்க, அவர் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், இவங்க எல்லாம் நம்முடைய உறவினர்கள், அதனால என்ன பண்ணலாம், ஒரு பிணை தொகையை வாங்கிட்டு இவர்கள் எல்லாம் விடுதலை செய்திடலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள், அல்லாஹ்வுடைய எதிரிகள், இவர்களை கொன்றணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணை தொகையை வாங்கிட்டு விடுதலை செய்திடறாங்க. மறுநாள் காலையில இதுக்குதான் அழுதுட்டு இருந்தாங்க. யாரு? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எதற்காக அழுதார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வசனத்தை அருளுகிறான், எந்த ஒரு நபிக்கும் தகாது தன்னுடைய எதிரிகளை கருவறுக்காமல் விடுவது, எந்த நபிக்கும் தகாது. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், துரீதுன துன்யா, நபியை இந்த உலகத்தை தான் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா? பிணை தொகையை வாங்கிட்டு விட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? நபிகளாரை கண்டிக்கிறார்கள். வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு மறுமை போதும்னு சொல்றான். நீங்க இந்த பிணை தொகையை வாங்கி இந்த உலகத்தை தேடுகிறீர்களா? அல்லாஹ் மட்டும் விதியில இந்த பிணை தொகையை வாங்க வேண்டும் என்று எழுதி இருக்காவிட்டால் கடுமையா தண்டிச்சிருப்பான். விதியில அல்லாஹ் இப்படி விதிச்சு வச்சிருக்கிறான், அதனால கடுமையா தண்டிருப்பான். இதை கேட்ட உடனே நபிகளா தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல உமர் அவர்கள் வர்றாங்க. ஏன் அழுறீங்கன்னு கேட்கிறாங்க. அழுறீங்கன்னு கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி ஒரு பணிகள் பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், நான் நேத்துக்கே சொன்னா இல்லையா, இந்த காஃபிர்களை கொல்ல வேண்டும், எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது அப்படி நம்முடைய அந்த பெருமையை அகங்காரத்தை காட்டுவோம். ஆனா உமர் அவர்கள் அந்த பணிவின் காரணமாக அவர் அழ ஆரம்பித்தார்கள் என்று ஹதீஸ்கள்ல நாம் பார்க்கணும். இப்படி பணிவில சிறப்பாக இருந்தார்கள், வீரத்தில் சிறப்பாக இருந்தார்கள், இறையச்சத்தில் சிறப்பாக இருந்தார்கள். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆகவே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஒரு சிறந்த நல்ல அடியார்களாக அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமான ஒரு வழியில் அமைத்துக் கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக.